வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பச்சைமலை அருள்மிகு அத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன விஷயம்னா, மலை மேலே இருக்க கோவில், ஹீல்ஸில் சிவன் கோயில், அதை பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே அந்த மலையோட கொஞ்சம் பெரிய மலை காளி கோவில். காளி கோயிலை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, துர்கா நகர் பிரதான சாலை, தாம்பரம், இந்த ரோட்டில் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிருக்கீங்கனாலே ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு காட்டிடும். வாங்க போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, பச்சைமலை திருக்கோயில் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, குரம்பேட்டையிலிருந்து பக்கத்தில் 5 நிமிட்ஸில் வந்துடலாம் இந்த கோயிலுக்கு. வாங்க மேலே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சிவன் கோயிலுக்கு தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்தோன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுதுங்க. காளி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கான். ஒரு அண்ணன் ஒருத்தர் சொன்னார், ஃபஸ்ட்டு காளி கோயிலை பார்த்துட்டு அப்புறம் சிவபெருமானை பார்ப்போம். பக்கத்தில் வந்துட்டோம் சிவபெருமான் கோயிலுக்கு. காளி கோயில் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குன்னாங்க. மலை அதை விட கொஞ்சம் பெரிய மலைனாங்க. சரி போய் பார்ப்போமே, வாங்க போய் பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னை பாருங்கள், வீடு எவ்வளோ வீடு இருக்கு பாருங்கள். வாங்க மேலே போய் பார்ப்போம். இப்போ நம்ம காளி கோயிலுக்கு மேலே வந்திருக்கோம். வாசிக்கு தாயார் கும்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அப்படியே காளி கோயிலுக்கு மேலே போயிடலாம். வாங்க. காளி கோயிலுக்கு வந்துட்டோம். மேலே வந்துட்டோம். படியேறி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு ஈசனை பார்க்க போயிடுவோம். அதுக்கு முன்னாடி சுற்றி காமிக்கிறேன் நான். பாருங்கள், சென்னையில் இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதை நம்ம தெரியப்படுத்தணும் நம்ம சேனல் மூலயமா. வாங்க போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி இருக்கும் இந்த வியூலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கறதுக்கு அப்படியே புத்துணர்ச்சி தருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சித்தர் பீடம் இருக்கு. இங்கே நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில். அதனால தான் இங்கே காடு மாதிரி இருக்கு. அப்போ இப்போ இருக்கும்போது நம்ம நடந்து வரதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சின்ன மலையாக இருக்கும்போது கூட. ஆனால் அப்போ இருந்த சித்தர்கள் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும்.
அகத்தீஸ்வரர் திருக்கோயில் இன்னொரு வாட்டி நம்ம வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். விடாமுயற்சி யூடியூப் சேனல்.